ஹே ஹாய் ப்ரியோ வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் ஹர்ஷா. விமன் ஹூ சேஞ்ச் த வேர்ல்ட் ஷோவில் இன்றைக்கி ரொம்பவே அதிசயமான ஒரு பெண்மணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க தான் அமிர்தா தேவி பென்வால். இது ஒரு மரத்தை பற்றின கதை இல்லை, இது ஒரு உயிரை பற்றின கதை. ஒரு பெண்ணின் தியாகத்தை பற்றின வரலாறு. 18ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற வார்த்தையே யாருக்கும் அறிமுகமாகியிருக்காது. ஆனால் அப்பேற்பட்ட காலகட்டத்தில் ஒரு பெண் மரத்தை பாதுகாக்கிறதுக்காக தன்னோட உயிரையே கொடுத்துருக்காங்க. அவங்க தான் அமிர்தா தேவி பென்வால். இவங்க பிஷ்னோய் சமூகத்தை சார்ந்தவங்க. பிஷ்னோய் சமூகம் 15ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டது. ஜம்பேஷ்வர் ஜி மகாராஜ் தான் இதை உருவாக்கினாரு. பிஷ்னா 2, நோய்னா 9, மொத்தம் 29 விதிகளை கொண்டது தான் இந்த பிஷ்னோய் சமூகம். அதுல ரொம்பவே முக்கியமான விதிகள்ல சில: மரங்களை வெட்டக்கூடாது, விலங்குகளை கொல்லக்கூடாது, மண்ணையும் நீரையும் மாசுபடுத்தக்கூடாது, கருணை, கரிசனை, சமத்துவம் ஆகியவற்றை காப்பாற்றணும். பிஷ்னோய் கிராமத்தினர் மனிதர்களும் இயற்கையும் ஒன்றா வாழணும்னு நம்பினாங்க. அவங்க விலங்குகளையும் மரங்களையும் தன்னோட குடும்பத்தினரா பார்த்தாங்க. அங்க விலங்குகள் எப்பவுமே சுதந்திரமா சுற்றி திரியுது. அந்த விலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள்ள போனா கூட யாருமே துன்புறுத்துறது கிடையாது. அதையும் தன்னோட குடும்பத்துல ஒருத்தராகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஷ்னோய் சமுதாயம் மிகவும் புனிதமாக கருதும் மரம் கேஜரி மரம். இது இந்தியாவின் அரிதான வறட்சியிலும் வளரும் மரங்கள்ல ஒன்றாகும். அது மண் ஈரப்பதத்தை காக்கிறது, வறண்ட காலங்களில் பசுமாடுகளுக்கு உணவாக இருக்கிறது, நிழல் தருகிறது, மேலும் வனவிலங்குகளுக்கு தஞ்சமாகிறது. அந்த மரத்தை அவங்க வாழ்க்கையின் அடித்தளம் என்று அமைத்தாங்க. கேஜரி மரம் இல்லாமல் ராஜஸ்தானின் பாலைவன வாழ்க்கையே சாத்தியமில்லை. 1730ஆம் ஆண்டு ஜோத்பூரின் மன்னர் மகாராஜ் அபய் சிங் தனது புதிய அரண்மனை கட்ட தொடங்கினாரு. அதற்காக சுண்ணாம்பு எரிக்க பெரும் அளவில் மரங்கள் தேவைப்பட்டன. அதனால் மன்னர் தனது ஊழியர்களை பல பகுதிகளில் இருந்து மரங்களை வெட்ட அனுப்பினாரு. அந்த ஊழியர்கள் கேஜலி என்ற கிராமத்துக்கும் வந்தாங்க. அங்க பிஷ்னோய் மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. கேஜரி மரங்கள் அவங்களுக்கு புனிதம். ஆனா அரசன் உத்தரவை நிறைவேற்ற அந்த வீரர்களும் அதை புரிஞ்சு கொள்ளல. அவங்க மரங்களை வெட்ட தொடங்கினாங்க. அந்த நேரத்துல அந்த காட்சி ஒருவர் கண்ணுக்கு பட்டது. அவங்க தான் அமிர்தா தேவி பென்வால். அமிர்தா தேவி மத நம்பிக்கையில் ஆழ்ந்த பெண். மரங்களை வெட்டுவது பாவம், அதனால அவங்களும் மரங்களை வெட்ட வேண்டான்னு அந்த வீரர்களிடம் சொன்னாங்க. ஆனா இது எங்களோட அரசரோட உத்தரவு, நாங்க இதை செஞ்சே தீருவோம் அப்படின்னு வீரர்களும் அடம்பிடிச்சாங்க. அந்த சமயம் அமிர்தா தேவி சொன்னதா சொல்லப்பட்டிருது: சார் சந்தே ருக் ரஹி தூ பை சஸ்தோ ஜன். அதாவது, ஒரு மரத்தை காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுத்தாலும் அது மலிவு விலை தான். அந்த வரி இன்று வரை இந்திய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் அடிப்படை தத்துவமாக இருந்துட்டு இருக்கு. அமிர்தா தேவி மரங்களை தன்னோட கைகளால பற்றி கொண்டு அதை வெட்ட விடாம தடுத்தாங்க. ஆனா வீரர்கள் சொல்லியும் அமிர்தா தேவி கேட்கல. அமிர்தா தேவி போராடியும் வீரர்கள் பின்வாங்குவதா இல்லை. அதனால அமிர்தா தேவிய அந்த மரத்தோட வீரர்கள் வெட்டுனாங்க. அப்பதான் முதல் முறை ஒரு பெண் மரத்துக்காக உயிரை கொடுத்த ஒரு தருணம். இதுதான் பின்னர் கிரீன் சாக்ரிஃபைஸ்னு எல்லாராலையும் மறைக்கப்படுது. அமிர்தா தேவிக்கு 3 மகள்கள் இருந்தாங்க: அசு, ரத்னி, பாகு. அந்த 3 பேரும் மரங்களை வெட்டக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு அவங்களும் அதே செயலை செய்தாங்க. ஆனா வீரர்கள் இந்த தடவையும் பின்வாங்கல. அவங்க 3 பேரையும் கொன்றுட்டாங்க. அதை தொடர்ந்து கிராம மக்கள் 363 பேர் மரங்களை வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக அதை போய் தடுக்க முயற்சி செய்தாங்க. அவங்களையும் வீரர்கள் கொன்றுட்டாங்க. ஒரு கிராமம் முழுவதும் மரங்களுக்காக உயிரை கொடுத்தாங்க. அதுதான் பிஷ்னோய் மொமெண்ட்னு சொல்றாங்க. இந்த விஷயம் பின்னர் அரசருக்கும் தெரிய வருது. ஒரு கிராமம் முழுவதும் மரங்களை பாதுகாக்கிறதுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாரு. பின்னர் அந்த மரங்களை வெட்டுவதை ஸ்டாப் பண்ணவும் சொல்லிட்டாரு. அதன் பிறகு பிஷ்னோய் கிராமங்கள்ல மரம் வெட்டுவதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த நாள் முதல் கேஜர்லி பகுதி ஒரு புனித மண்ணாக மாறியது. பிஷ்னோய் சமுதாயம் அதன் பிறகு மரங்களையும் விலங்குகளையும் தெய்வமாக கருதி வாழ தொடங்கியது. அவங்க கிராமங்கள்ல இன்று கூட மான், மயில், நரி போன்ற விலங்குகள் சுதந்திரமாக சுற்றும் காட்சியை காணலாம். அவங்க விலங்குகளை கொல்வதை மிகப்பெரிய பாவமாக கருதுறாங்க. காடு எரித்தல், மரம் வெட்டுதல், நீர் மாசுபடுத்தல் இவை அனைத்தும் அவங்களுக்கு மத விரோத செயல்கள். அவங்க வாழ்க்கை இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை என்பதற்கான சான்றாக இருக்கு. அமிர்தா தேவியின் தியாகம் உலக சுற்றுச்சூழல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பம். அந்த மொமெண்ட்டை தான் ட்ரீ ஹக்கிங் மொமெண்ட்னு சொல்றாங்க. பின்னர் 1970களில் உத்தரகாண்ட் பகுதியில் நடந்த சிப்கோ மூமெண்ட் அதே சிந்தனையை மீண்டும் உயிர்ப்பித்தது. அந்த இயக்கத்தில் பெண்கள் மரங்களை தழுவி வெட்டாமல் காத்து கொண்டாங்க. அந்த செயல் உலக அளவில் என்விரான்மெண்டல் சிம்பிள் ஆஃப் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் என்று புகழ் பெற்றது. ஆனா அந்த இயக்கத்தின் உண்மையான வேர்கள் 1730
அமிர்தா தேவி விதைத்த புனித மண் வாசனையில்தான். அமிர்தா தேவியின் தியாகத்தை நினைவு கூர்ந்து 1987ஆம் ஆண்டில் இந்திய அரசு அமிர்தா தேவி பிஷ்னோய் நேஷனல் அவார்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் என்ற விருதை நிறுவியது. இந்த விருது வனவிலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கும் அமைப்புகளுக்கும் வழங்கப்படுகிறது. வன பிரதேசங்களில் மரங்களை வெட்டுவதை தடுத்தவர்கள், விலங்குகளை காப்பாற்றியவர்கள், நீர்வளங்களை பாதுகாத்தவர்கள், இவர்களே இந்த விருதை பெற தகுதியானவர்கள். அமிர்தா தேவியின் பெயர் இன்று சுற்றுச்சூழல் தைரியத்தின் அடையாளமாக மாறியுள்ளது. 2023ஆம் ஆண்டில் ராஜஸ்தான் அரசு ஒரு முக்கியமான முடிவெடுத்தாங்க. அவங்க ராஜஸ்தான் அனிமல் வெல்ஃபேர் போர்டை அவங்களோட பெயர்ல மாற்றணும்னு. அன்னையிலிருந்து அமிர்தா தேவி அனிமல் வெல்ஃபேர் போர்டு என அழைக்கப்பட்டுச்சு. அந்த நாளில் த ட்ரிபியூன், அவுட்லுக் இந்தியா, டெக்கன் ஹெரால்ட் போன்ற பத்திரிகைகள் எழுதுச்சு. அமிர்தா தேவி சாக்ரிஃபைஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியா. அவங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகிற்கு ஒரு முன்னுதாரணம். நாம் இன்று எர்த் டே, என்விரான்மெண்ட் டேன்னு கொண்டாடுறோம். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமமே ஒரு மரத்துக்காக தன்னோட உயிரை கொடுத்துச்சு. அந்த மக்கள் உணர்வில், நம்பிக்கையில், தியாகத்தில் உயர்ந்தவங்க. அவங்க சொல்லி தந்த பாடம், மரம் என்பது பொருள் இல்லை, அது உயிர். அந்த உண்மையை நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். சாலைகள் அமைக்க மரங்களை வெட்டுறோம், கட்டடங்கள் கட்ட காட்டை அழிக்கிறோம். ஆனா ஒரு காலகட்டத்துல ஒரு பெண் மரத்தை தழுவி தன்னோட உயிரை கொடுத்திருக்காங்க. அதுதான் உண்மையான பேட்ரியோட்டிசம் டுவர்ட்ஸ் த பிளானட் எர்த். இன்று பிஷ்னோய் கிராமங்கள்ல குழந்தைகள் முதல் பெரியவங்க வர மரத்தை நடுறத புனிதமான செயலா கருதுறாங்க. அவங்க எல்லார் வீட்டுகள்லயும் பாத்திரங்கள்ல பறவைகளுக்காக தண்ணீர் வைக்கிறாங்க. அவங்க காடு எரிந்தால் அழுகுறாங்க, விலங்குகள் இறந்து போனா துன்பம் அனுபவிக்கிறாங்க. அது அவர்களின் மதத்தின் அங்கம். அமிர்தா தேவி அவங்களுக்கு ஒரு தாய் மாதிரி, இந்திய புரட்சி பெண்ணும் கூட. அவங்க தன்னோட உயிரால நமக்கு சொல்லி கொடுத்தது, மரங்கள் இல்லாம மனிதர்கள் கிடையாது. நாம் என்று அவங்களோட பெயரை நினைவு கூறும்போது அவங்களோட ஞாபகமாக ஒரு மரத்தை நடுவோம், பறவைகளுக்கு தண்ணீர் வைப்போம், விலங்குகளுக்கு பாதுகாப்பு அளிப்போம். இதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யற மரியாதையாக இருக்கும். அவங்களோட கதை ஒரு வரலாறு மட்டும் இல்லை, அது மெசேஜ் டு மேன்கைண்ட் மாதிரி. இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ டிவி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.